அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 77வது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? இன்றைக்கி பல இடத்துல பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக என்னோடய பொண்ணு சிலம்பம் சுற்றி மயிலாடுதுறை கலெக்டர்கிட்ட இன்றைக்கி பரிசுலாம் வாங்கியிருக்கு. அதுக்கான பதக்கமும் என் பெரிய பொண்ணு இன்றைக்கி வாங்கியிருக்கு. மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியல் ஒரு பக்கம் பாடாப்படுத்துது. நான் பெரியண்ணா நீ பெரியண்ணான்ட்டு எல்லாம் என்னால் தான் தமிழ்நாடு இயங்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மக்கள் தான் முடிவு செய்யணும். கூட்டணிம்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத நல்லா சிந்தித்து ஆராய்ஞ்சு வாக்களிங்க. புரியுங்களா? நிறைய சலுகை கொடுக்குறான், நிறைய இலவசம் கொடுக்குறான்னாக்கா உங்கள்கிட்டருந்து நிறைய பிடுங்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. பொய்யான வாக்குறுதியை சொல்லி தான் நிறைய இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடனில் இருக்குது தமிழ்நாடுன்னு. தமிழ்நாடு வரலாறு காணாத அளவு கடனில் இருக்குது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இலவசம் கொடுத்தோம். உங்களுக்கு இலவசம் யார் கேட்டா? மக்கள் திருப்பி கேட்கணும், எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாயா, இன்னது செஞ்சு கொடுங்க எங்கள் ஊருக்கு, எங்கள் ஏரியாவில் இன்னது இல்லை. இப்போ பாருங்கள், நெல் வைக்கிற குடோன்னு டிஎன்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்பாங்க நெல் வாங்கிறது. அந்த விவசாய விளைய வச்சது நெல்லை கொண்டாந்தாக்கா அது ஈரப்பதமாக இருக்குது, 2 நாள் ஆகணும் 3 நாள் ஆகும்னு சொல்லி அது ஓரம் போட்டுருவாங்க. அது மழை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் அந்த விவசாயியை தான் பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு குடோன் ஒரு கிடங்கு கட்ட மாட்டானுங்க. புரியுங்களா? தேவையில்லாமல் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன், மகளிருக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறேன், ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், கோழி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன் அப்படிம்பானுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. கல்வி தரத்தை உயர்த்தலாம், பேருந்து வசதியை செய்யுங்க, மருத்துவத்தை கொடுங்க. என்ன இந்த டிஎன்சிக்கு ஒரு குடோனை கட்டுங்க. ஏன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் வந்தாலும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் திங்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அரசியலில் பேசுகிறீங்க ரைட்டு, உங்கள் வீட்டிலலாம் என்ன தான் திங்கிறாங்க? விவசாயி சேத்துல கால் வைக்கணும்னா நீங்கள் சோத்தில் கை வைக்க முடியாது. விவசாயத்தை எந்த அரசாக தான் சேர்ந்தான் அதிகமாக கவனம் செலுத்துறது சும்மா கண் துடைப்புக்கு. இந்த வெள்ளம் மழை பெஞ்சுன்னா பார்ப்பாங்க, அதோட சரி. அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, எத்தனையோ அரசியல் பண்ணியாச்சு, எதுலேயும் இலவசத்தை கொடுக்க மாட்டீங்க. அந்த நெல்லை ஒரு பாதுகாத்து அதை நல்ல முறையில் விற்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஒரு கிடங்கு கட்டுங்கய்யா. மெரினா பீச்சில் உள்ள சுடுகாட்டெல்லாம் இடித்து அள்ளிடுங்கய்யா.